திருவாரூர் அருகே உள்ள மாதம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். 23 வயதான இவர் BPA படித்து வந்துள்ளார். பிரவீன்குமார் கும்பகோணம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவரை இன்ஸ்டா மூலமாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 19 வயதான ஜெயஸ்ரீ ஒத்தக்கடை பகுதியில் உள்ள கல்லூரியில் BCom படித்து வந்துள்ளார். சில மாதங்களாக தீவிரமாக காதலித்து வந்த இவர்களுக்குள் சமீபமாக கருத்து முரண் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதால் கோபமடைந்த ஜெயஸ்ரீ இருவரும் பிரிந்து விடலாம் என்றும் நமக்குள் காதல் சரிவராது என்றும் பிரவீனிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத பிரவீன் ஜெயஸ்ரீயை சமாதானப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்காக சிறிது தூரம் பைக்கில் செல்வோம், அதன் பிறகு யோசித்து முடிவெடுக்கலாம் என கூறியிருக்கிறார். அதன்படி சென்ற ஜெயஸ்ரீ வெகுநேரம் பேசிய பின்னும் இல்லை, இனி நமக்குள் காதல் சரிவராது எனவும் நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பிரவீன்குமார் சற்றும் யோசிக்காமல் வேகமாக ஓடி அருகே உள்ள குளத்தில் தொப்பென்று விழுந்திருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து ஓடிய ஜெயஸ்ரீ அங்கு சென்று பார்த்தபோது குளத்தில் விழுந்த பிரவீன் ஆழத்தில் மூழ்கி மெல்ல மெல்ல தனது கடைசி நேரத்தை நெருங்கியுள்ளார். பின்னர் செய்வதறியாது தவித்த ஜெயஸ்ரீயின் கூக்குரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அங்கு வந்தவர்கள் இருவரையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மருத்துவமனையில் பிரவீனின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரவீன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரவீனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் ஜெயஸ்ரீ மற்றும் அவரது பெற்றோரை வரவழைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரியில் படிக்கும் இளைஞர் ஒருவர் காதலி பிரேக்கப் செய்ததால் குளத்தில் குதித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.